ஹாய் காய்ஸ், மினி பர்ச்சேஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ மினி பர்ச்சேஸில் வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். வெஜிடபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கோம். வெண்டைக்காய் வந்து 1/2 கிலோ வெண்டைக்காய் வாங்கியிருக்கோங்க. ரேட் எல்லாம் வேணும்னா ஃபஸ்ட்டு கம்மில் நான் பின் பண்ணுறேன். தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ வந்து வாங்கணும். 2 கிலோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. அதனால் தக்காளி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் தக்காளியை பார்த்து வாங்கணும். தக்காளி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மிளகாய் தூள் வந்துட்டு ஸோ இதோட ரேட் வந்து இந்த டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேட் வந்து இது வந்து நார்மல் ஒரு மளிகை கடை தான் வந்து வாங்குவேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மளிகை கடையில் வாங்கினதாங்க 270. ஸோ இதோட ரேட்டு வேணும்னா சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு கம்மலில் பின் பண்ணுறேன். ஸோ அதே ரேட்டுக்குள்ள ஸோ அதோட கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாங்க. ஆனால் ரேட்டு வந்து கொஞ்சம் ரேட் ஏறி இருக்குங்க. இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டாக இருக்கிறதுனால நாங்களும் ரேட் இது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரேட் இருந்ததுங்க சக்தி மிளகாய் தூளுக்கு. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆயிருக்குது காசு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ நான் பழைய அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கவும் இல்லையா. ஸோ அந்த டைமில் இந்த காசை நினச்சிட்டு நான் கேட்டேன். ஸோ இல்லைங்க இப்போ ரேட் ஏறிச்சுன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் வந்து இது ஊறுகாய் செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து வத்த குழம்பு வைக்கிறதுக்காக தான் வாங்கினேன். வத்த குழம்புக்கு நம்ம ஆயில் வேணும் வந்திருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் மிளகாய்த்தூள், ஆயில் அது மெயினாக தேவை. பூண்டு வாங்கியிருக்கோங்க, அதனால தான் பூண்டு செம்ம ரேட்டாக இருக்குது. 1/2 கிலோ வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பூண்டு வந்து பார்த்திங்கன்னா 240 ரூபா ஒரு கிலோ மட்டும் பூண்டு. 240 ரூபாய்க்கு இந்த மாதிரி பூண்டு தராங்க. ஸோ 200 ரூபா பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. இந்த நாட்டு பூண்டு இருக்குது பார்த்திங்களா, நான் இங்கே வந்து தேடி கண்டுபிடிக்கிற ஒன்றும் கிடைக்கல. ஸோ அது ரொம்ப குட்டி சைஸில் இருக்குங்க இந்த நாட்டு பூண்டு. ஆனால் அது உரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து 240 ரூபா ஒரு கிலோ வந்து சொன்னாங்க. நான் 1/2 கிலோ வந்து வாங்கியிருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டு சுரக்காங்க, இதுதான் நாட்டு பியூர் சுரக்காய். ஸோ இந்த சுரக்காய் வந்து வாங்கணும். ஸோ இது வந்து கூட்டு எல்லாம் வச்சுக்கலாம். ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அப்புறம் கேரட் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ கேரட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. வாங்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா நல்லா வெயில் டைமில் கிளம்பணுமா. ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் வந்து க்ரீன் சில்லி வந்து வாங்கணும். க்ரீன் சில்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும். வெயிட் போட்டு தான் வந்து வாங்கணும். 1/4 கிலோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பண்ணக்கீரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து ஓப்பன் பண்ணிட்டேங்க. ஓப்பன் பண்ணிட்டு இது கொஞ்சம் அப்படியே எடுத்து வச்சுருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் அப்படின்னு சொல்லிட்டு. இது போல் நம்ம அந்த லீஃப்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்ணக்கீரை வந்து கோவில் பண்ணக்கீரைங்க. யாருக்கெல்லாம் தெரியும் சொல்லுங்கள். இந்த வருஷத்தில் எப்போவுமே சரி அந்த கோவில் பண்ணக்கீரை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னு தெரியாது, ஆனால் அது வந்து டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். பட் அதே மாதிரி அந்த கோவில் பண்ணக்கீரைனாவே போதும், நான் போயிட்டு வாங்குவேன். இதுங்கேயும் பாருங்களேன் எப்படி இருக்குது சொல்லிட்டு. நார்மலாக தான் இருக்குது இந்த பண்ணக்கீரை. ஸோ அதுலேயே வந்து இந்த லீஃப் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்குங்க. இது வந்துட்டு கோயில் பண்ணக்கீரையோடையது. ஸோ இது பாருங்கள், இது வந்து நார்மலாக இருக்கும். அந்த பண்ணக்கீரை வந்து நல்லா வளர்ந்துருக்குதுங்க. இங்கே பாருங்கள், அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. நல்லா கொஞ்சம் பெருசாக வளரும் போல இருக்குது. பண்ணப்பூ அது பாருங்கள், பண்ணக்கீரையோடைய ஃப்ளவர்ஸ் பூ இதுதான். ஸோ இது இருக்க பாருங்கள். ஆனால் இது வந்து வேர்க்கடலாம் போடுவாங்க. ஸோ அந்த நிலத்தில் வந்து வளையும். இது பண்ணக்கீரையில் வந்து கோவில் பண்ணக்கீரை 2 கட்டு வாங்கினேன். ஆனால் இது ஒரு விஷயத்த மட்டும் சொல்லணும், இந்த ஒரு கட்டு வந்து 10 ரூபாங்க, இவ்வளோதாங்க. ஆனால் நான் இதுக்கு முன்னாடிலாம் 20 ரூபா 30 ரூபா ஒரு கட்டு வாங்கியிருக்கேன். ஆனால் இந்த கோவில் பண்ணக்கீரை பார்த்திங்கன்னா இந்த லீஃப் எப்படி இருக்குது பார்த்திங்களா. இந்த லீஃப் தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா அந்த லீஃப் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இந்த லீஃப்காக தான் வந்து வாங்கினேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு பண்ணக்கீரை, ரெண்டுமே சேர்த்து தான். ஏன்னா இது வந்து நார்மலாக ஒரு பொருளே பண்ணக்கீரை. ஸோ இதுதான் நார்மல் பண்ணக்கீரை. இது வந்து கோவில் பண்ணக்கீரை. அந்த கோவிலுடைய கோபுரங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதுக்கு வந்து மீனியம் கேட்டேன்னா எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க, கோவிலுடைய கோபுரங்கள் வச்சு தான் இது வந்து கோவில் பண்ணக்கீரைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். பட் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து வாங்கினேங்க. ஸோ இது வந்துட்டு ஒட்டுக்காய் மாங்காய். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா லெமன் வந்து வாங்கினேன். சக்கரவள்ளி கிழங்கு வந்து வாங்கினேங்க. சக்கரவள்ளி கிழங்கு வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஆனியன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயம் வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம், அதுதான் பெரிய சைஸ் வெங்காயம் வந்து வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ இருக்கும். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 1.5 கிலோவுக்கு வந்து வாங்கணுங்க சின்ன வெங்காயம். ஸோ சின்ன வெங்காயம், பூண்டு, வத்த குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில், நம்ம வந்து புளி, ஸோ இந்த அப்புறம் சக்தி மிளகாய் பவுட்ரு, இதெல்லாமே
என்னுடைய பிஸ்னஸ்க்காக தான் வந்து வாங்கினேன். ஸோ இது வந்துட்டு பூண்டு வந்து நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு தான் நான் வீடியோ கண்டிப்பாக எடுத்தேன்னா ஷூட் பண்ணேன்னா அப்டேட் பண்ணுறேங்க. வத்த குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேல் பண்ணுறோம். ஸோ வத்த குழம்புக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க. நாங்கள் வந்து ஒரு மினி பர்ச்சேஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.